தர்மேந்திர பிரதான் ராஜினாமா சாதித்து காட்டிய சிஜேபி போராட்டம். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று தன்னோட மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு தர்மேந்திர பிரதான். இதையடுத்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடைபெற்று வந்த 36 நாட்கள் தொடர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதா அறிவிச்சிருக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. கடந்த 12 ஆண்டுகால மோடி ஆட்சியில அரசுக்கு எதிராக நாடு முழுக்க பல்வேறு தரப்பை சேர்ந்தவங்க பல்வேறு காலகட்டத்தில் போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில முதல் முறையா மக்கள் போராட்டங்களுக்கு பணிஞ்சு ஒரு மத்திய அமைச்சர் பதவி விலகி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல முக்கியத்துவம் பெற்றிருக்கு. பாஜக அரசுக்கு எதிராக நாட்டோட எதிர்க்கட்சிகளால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை மாணவர்களை பிரதானமா கொண்ட அரசியல் இயக்கம் சாதிச்சிருக்கிறது நாடு முழுக்க பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மோடி அரசுக்கு பின்னடைவா? சிஜேபி கட்சியினரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? பிரதானோட ராஜினாமா நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு தீர்வாகுமா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2026 ஆண்டுக்கான நீட் இளங்கலை தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில வினாத்தாள் வாட்ஸ்அப்ல லீக் ஆனதா தகவல் வெளியானதை அடுத்து மே 12ஆம் தேதி அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுச்சு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தேர்வு நடத்தும் அமைப்பான தேசிய தேர்வு முகமையோட நம்பகத்தன்மையையே கேள்விக்குள்ளாக்கும் நிலையில கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்போட ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்பட்டுச்சு. நீட் வினாத்தாள் கசிவும் மறுதேர்வு கொடுத்த மன அழுத்தத்தாலையும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்த நிலையில மத்திய அரசு இந்த விவகாரத்துக்கு போதிய முக்கியத்துவம் தரலங்கிற குற்றச்சாட்டும் எழுந்துச்சு. இதுக்கிடையில நீட் வினாத்தாள் கசிவுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஜூன் 6ஆம் தேதி போராட்டத்தை தொடங்குச்சு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. போராட்டத்தை மத்திய அரசு கண்டுக்காத நிலையில ஜூன் 20ஆம் தேதி அந்த போராட்டம் காலவரையற்ற தொடர் போராட்டமா மாற்றப்பட்டுச்சு. இந்த நிலையில இதே கோரிக்கையை வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஜூன் 28ஆம் தேதி தொடங்கினாரு கல்வியாளரும் சமூக செயல்பாட்டாளருமான சோனம் வாங்சுக். நாளுக்கு நாள் போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு வந்த நிலையில நாடு முழுவதும் இருந்து போராட்டத்துக்கான ஆதரவு பெருக தொடங்குச்சு. ஜந்தர் மந்தர்ல நடைபெற்று வந்த போராட்டத்தை அலட்சியத்தோடவே அணுக தொடங்குச்சு மத்திய அரசு. போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை சமூக விரோதிகள்னு பயங்கரவாதிகள்னு வழக்கமான பாணியில பாஜக குற்றம் சாட்டினது பொதுமக்கள் மத்தியில பெரிதா எடுபடாம போனதை பார்க்க முடிஞ்சது. மாணவர்கள் கோரிக்கை தொடர்பா கேள்வி எழுந்தப்ப ராஜினாமா எல்லாம் சாத்தியமில்லைங்கிற தொனியில தான் பிரதானோட பதிலும் இருந்துச்சு. இந்த நிலையில போராட்டத்தோட அடுத்த கட்டமா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குற நாள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா போக சிஜேபி அழைப்பு விடுத்து அதை ஏற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள தொடங்கின பிறகே அரசு சுதாரிக்க தொடங்குச்சு. பேரணியை முடக்க தடுப்புகள் அமைக்கிறது, லத்தி சார்ஜ் செய்யறது, கண்ணீர் புகையை பயன்படுத்துறதுன்னு மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை கையாள தொடங்கினதும் மாணவர்கள் போராட்டம் நாடு முழுக்க கவனம் பெற தொடங்குச்சு. மத்திய அரசின் அடக்குமுறையை கண்டிச்சு மாணவர்களுக்கு ஆதரவா எதிர்க்கட்சிகள் களமிறங்கின நிலையில நாட்டின் பல்வேறு பகுதிகளிலையும் போராட்டம் நடைபெற தொடங்குச்சு. இந்த நிலையில தான் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு மத்திய அரசு இறங்கி வந்த நிலையில 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வச்சு இதை ஏத்துக்கிட்டா மட்டுமே போராட்டம் வாபஸ் பெறப்படும்னோ அதுவரைக்கும் போராட்டம் தொடரும்னோ சிஜேபி திட்டவட்டமா அறிவிச்சது. இதையடுத்து தன்னோட அமைச்சர் பதவியை பிரதான் ராஜினாமா செஞ்ச நிலையில 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில மாணவர்களோட மற்ற கோரிக்கைகளையும் அரசு ஏற்றதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதா சிஜேபி கட்சி அறிவிச்சிருக்கு. மோடியோட 12 ஆண்டுகால ஆட்சியில ஒரு மத்திய அமைச்சர் மக்கள் பிரச்சனைக்காக ராஜினாமா செஞ்சிருக்கிறது பாஜக அரசுக்கு பின்னடைவாவே பார்க்கப்படுது. மத்திய அரசுடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை உடனடியா வாபஸ் பெறுவதா சிஜேபி அறிவிச்சிருக்கிற நிலையில நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் கல்வித்துறை சீர்திருத்தம் தொடர்பான அரசோட நடவடிக்கைகளை பொறுத்து 4 வாரத்துக்கு பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும்னு அறிவிச்சிருக்கு. இதுக்கிடையில வினாத்தாள் கசிவுல ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குற வகையில புதிய மசோதாவை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி வினாத்தாள் கசிவுல ஈடுபடுறவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வினாத்தாள் கசிவு சம்பவங்களை விரைவா விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும்னு
வழக்கு விசாரணை விரைவாக நடைபெற சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. வினாத்தாள் கசிவுக்கு எதிராக 2024ஆம் ஆண்டே சட்டம் இயற்றப்பட்ட பிறகு வினாத்தாள் கசிவு தொடர்ந்துட்டு வரது கவனிக்க வேண்டியிருக்கு. தேர்வுகளை மத்திய அரசு நேரடியா நடத்தாம ஒப்பந்த ஊழியர்களை பெருமளவில் கொண்டு இயங்குற தேசிய தேர்வு முகமை அப்படிங்கிற அமைப்பு நடத்துறது சிக்கலுக்கு காரணமா சொல்லப்படுது. அமைச்சர்கள் மாற்றுவதோ கடுமையான சட்டங்களை கொண்டு வரதையோ விட தகுதி தேர்வுகளை ரத்து செய்வது, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரது, கல்வி அமைப்பு முறையில தனியார் நிறுவனங்களோட ஆதிக்கத்தை அறவே ஒழிக்கிறது போன்ற சீர்திருத்தங்கள்ல தான் சிக்கல்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும்ங்கிறதே கல்வியாளர்களோட கருத்தா இருக்கு.